வாயி வாய்க்காத மாதிரி நீளுது. என்ற வீட்ல அஜித் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. என்ற புருஷ என்ற மாமன். ஆண்டி என்ன குழப்பறீங்க? அஜித் மாதிரி உங்க மாமா இருக்கிறாரா இல்ல உங்க புருஷன் இருக்கிறாரா? உன்னோட முடிய பார்த்து நீ ஒரு மாதிரி நினைச்ச. கரெக்டா தான் இருக்கும் போல. என்ற புருஷனும் என்ற மாமா ஒரே ஆள் தான். வர சொல்ற பாரு. செடுங்கம்மா செடுங்கம்மா இவட தலைக்கு வாங்க. வராரு என்ற மாமன். எவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆள் தெரியுமா? என்ற கிட்ட பேசுற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசாத. அடிச்சு போட்டுருவாரு. ரொம்ப கோவக்காராக்கும். என்னவும் பார்த்தா கூப்பிட்டியா? செடுங்கம்மா இந்த புள்ள வந்ததுல இருந்து ஏட கூடமா பேசிட்டு இருக்குது. என்னன்னு கேளுங்க. ஆண்டி உங்க வீட்டுக்கார அஜித் மாதிரி இருப்பாருன்னு சொன்னீங்க. இவர் என்ன மனோபாலா மாதிரி இருக்கிறாரு? முதல்ல இவதான் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருந்தா. இப்போ யாரையோ கூட்டிட்டு வந்து வச்சு அசிங்கப்படுத்துறோம். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு நில்லுங்களேன். ஏன் நீ யார் வேணும் உனக்கு? எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்களை கலாய்ச்சிட்டு இருக்கற? ஆண்டி இந்த வீட்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க, நான் பார்க்கணும். இந்த வீட்லயா ஒரு பையன் சிலம்பரசன் மாதிரி இருப்பான். இன்னொரு பையன் தனுஷ் மாதிரி இருப்பான். வர சொல்லவா? வேண்டாம் ஆண்டி. ஏற்கனவே அஜித்தை பார்த்து மனசு நொந்து போயிருக்க. இதுல எஸ்டிஆரையும் தனுஷையும் பார்க்க என் மனசுல தெம்பில்ல ஆண்டி. வேண்டாம் ஆண்டி வேண்டாம். ஏமா என் உயிரை வாங்குற? வேற என்னதாமா உனக்கு வேணும்? ஆண்டி நானே சஞ்சய்னு ஒரு பையனை பார்க்க வந்தேன். அவன் வீடு இதுவா இருக்குமோன்னு உள்ள வந்து பேசிட்டு இருந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேத்த பார்க்கும்போது ஆண்டி தெரிஞ்சது சஞ்சய் வீடு கண்டிப்பா இதுவா இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? இல்ல ஆண்டி சஞ்சய் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். உங்க ரெண்டு பேத்த பார்க்கும்போது சத்தியமா உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால நான் வீடு மாதிரி வந்துட்டேன் ஆண்டி. நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சஞ்சய்க்கு இந்த மாதிரி கேவலமான அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க அம்மா கேவலமா இருக்காங்க. சஞ்சயோட அம்மாலாம் இப்படி இருக்க மாட்டாங்க. கேளுங்க மாமா, இந்த பிள்ளை என்ன பேச்சு பேசி போய் பாருங்க. பாத்துட்டு அப்படியே வாய் திறந்துட்டு நிக்கிறீங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு நீயே பேசி அனுப்பி வைக்க வேண்டியதானடி. வீட்டுக்குள்ள அஜித் இருக்கிறாரு விஜய் இருக்கிறாருன்னு ஏண்டி உயிரை வாங்குற? வந்து என்ன அசிங்கமா கேட்டு போகுது. உன்னை வச்சுட்டு என்ன ஒன்றது எனக்கு தெரியல. இவரை போய் அஜித்னு சொல்லிட்டேனே, ஜோகி பாபுன்னு சொல்லிருக்கணும். மூஞ்சியா அப்படிதான் வச்சுட்டு போறாரு.